திருத்தலங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வரிசையில் வேளாங்கண்ணியின் அடுத்த பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வேளாங்கண்ணியின் முக்கிய திருத்தலத்தை பற்றி ஏற்கனவே தெரிந்து கொண்டோம். விரிவாக்க பேராலய கீழ்கோவில் மற்றும் மேல்கோவிலை பற்றியும் தெரிந்து கொண்டோம். இனி மாதா குளத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். விரிவாக்க பேராலயத்தில் நேரெதிரே இருப்பதுதான் மாதா குளம். இது புனித பாதை. இதை பற்றி அடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். இதுதான் மாதா குளத்தில் உள்ள ஆலயம். இது மாதா குளத்தின் வளாகத்தில் இருக்கும் திருப்பலி பூசை கருத்துக்கள் ஒப்புக்கொடுக்கும் இடம். திருமண வரம் வேண்டும் பக்தர்கள் இங்குள்ள மரங்களில் மஞ்சக்கயிறை கட்டும் வழக்கம் பல பக்தர்களில் உள்ளது. அதேபோல குழந்தை வரம் வேண்டும் பக்தர்கள் தொட்டிலை இங்குள்ள மரங்களில் கட்டி வேண்டிக் கொள்ளும் வழக்கமும் பல பக்தர்களில் உள்ளது. இனி இந்த மாதா குளத்தின் வரலாறை பற்றி தெரிந்து கொள்வோம். 16ஆம் நூற்றாண்டில் இந்த கிராமத்தில் ஒரு பால்கார குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்தில் இருந்த சிறுவன் ஒருவன் தினந்தோறும்
இங்கிருந்து நாகப்பட்டினத்திற்கு பாலை கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான். இப்படி இருக்க அச்சிறுவன் ஒரு நாள் இவ்வழியாக நாகப்பட்டினத்திற்கு பாலுடன் பயணம் செய்யும்போது களைப்பாற்ற எங்கிருந்த ஆலமரத்தின் அடியில் சிறிது நேரம் அமர்ந்து கொண்டான். அங்கேயே இருந்த சிறிய குளத்தில் தண்ணீர் பருகி தன் தாகத்தை தீர்த்து கொண்டான். அப்பொழுது வானில் நின்று மிகவும் அழகான ஒரு பெண்மணி கையில் குழந்தையுடன் இறங்கி வந்து அவனுக்கு முன்பாக நின்றதை பார்க்கிறான். அந்த பெண் இச்சிறுவனிடம் தன் குழந்தைக்காக குடிக்க சிறிது பாலை கேட்க இச்சிறுவனும் முழு மனதுடன் சிறிது பாலை கொடுக்கிறான். அந்த பாலை குழந்தை குடித்தவுடன் குழந்தையோடு வானில் நின்று இறங்கி வந்த அப்பெண் மறைந்து விடுகிறார். பிறகு அந்த பால் குடத்துடன் நாகப்பட்டினத்திற்கு சென்று பாலை கொடுக்க வேண்டியவர்க்கு அச்சிறுவன் கொடுக்கிறான். வழக்கத்தை விட குறைவாக இருந்த பால் அற்புதமாக பொங்கி வழிய தொடங்கி அந்த அற்புதத்தை ஊர் மக்களெல்லாம் பார்க்கிறார்கள். பிறகு அச்சிறுவன் தனக்கு நடந்த அனுபவத்தை கூற வானில் நின்று இறங்கி வந்து காட்சி கொடுத்தவர் அன்னை மரியாள் என்றும் அக்குழந்தை குழந்தை இயேசு என்றும் மக்கள் நம்புகிறார்கள். அன்றிலிருந்து அந்த குளத்தை மாதா குளம் என்று அழைக்க ஆரம்பிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அன்றிலிருந்து அநேக மக்கள் அந்த குளத்தின் அருகில் வந்து மாதாவிடம் ஜெபிக்கும் மற்றும் அந்த குளத்தில் நீரை புனித நீராக கருதி அருந்தும் பழக்கமும் ஆரம்பமானது. இதுதான் ஆலயத்தின் உள்புற தோற்றம். ஆலமரத்தின் அடியில் குழந்தை இயேசுவுடன் காட்சியளித்த அன்னை மரியாளுக்கு பால் குடத்தினால் பாலை கொடுத்து கொண்டிருக்கும் அச்சிறுவனின் சுரூபங்களை இங்கே காண முடியும். புனித அன்னை மரியாள், புனித சூசையப்பர், புனித அந்தோணியார் உட்பட 11 புனிதர்களின் புனித பண்டங்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ளதை பார்க்க முடியும். மாதா குளத்தின் ஆலயத்தின் பக்கத்தில் அழகாக கட்டப்பட்டுள்ள கல்வாரி கெபி, அனைத்து சனிக்கிழமைகளிலும் காலை 7 மணிக்கு மாதா குளத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. மாதா காட்சி கொடுத்த அந்த சிறிய குளம் இன்று இந்த நிலையில்
பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதுதான் மாதா குளம். இது பக்தர்கள் மெழுகுவர்த்தியை ஏற்றும் இடம். இது மாதா குளத்தின் புனித நீரை பெற்றுக்கொள்ளும் இடம். நண்பர்களே, இந்த வேளாங்கண்ணியில் இன்னும் அநேக பார்க்க வேண்டிய இடங்கள் உள்ளன. அவைகளை அடுத்த வீடியோக்களில் பார்க்க மறக்காதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற இன்னும் அநேக வீடியோக்களை பாருங்கள். இது மாதா குளத்தின் அருகிலேயே இருக்கும் திருசுரூபங்கள் மற்றும் படங்களை விற்கும் இடம். வேளாங்கண்ணியின் விண்மீன் ஆலயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.